திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குமோ தவிர எங்களுக்கு இல்லை. 1993 RSS அலுவலகம் இதே சென்னையில் பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் RSS அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள். தமிழகத்தினுடைய RSS அதை மறுத்தது. நாங்களே மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்டிக்கிறோம், அரசு பணத்தில் எங்களுக்கு கட்டி கொடுக்காதீங்க. அரசு பணத்தில் ஒரு RSS அலுவலகத்தை கட்டி கொடுப்பேன், குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு? சார், விவாதம் தேவையில்லைன்னு சொல்றதை விட இன்னைக்கு தமிழகத்தில் இந்த இந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தையை குழம்பி பிசங்கி அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அடிச்சு ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நாம் எதை சொல்லுகின்றோம் என்றால், இந்துத்துவா என்பது நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை. இப்போ பாருங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவுக்கு போறாங்க எதிர்கட்சி தலைவரா. எனக்கு இந்த திருமண விழாவில் அந்த தாலி கட்டுறதெல்லாம் அந்த புகை வரும், அப்படி வரும், அது எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? அப்படி பேசுறாங்க. ஆனா இதே நான் முத்துராமலிங்க தேவரையா பத்தி, அண்ணாதுரை அவங்க பத்தி பேசினா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து என் மேல கேஸ் போடுறாங்க. என் மேல முத்துராமலிங்க தேவரையாக்கு நீங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து 153A போட்டீங்கன்னா கோயிலா அசிங்கமா கூம்பா இருக்கும். திருமாவளவன் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல. அதாவது ஆபாசங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. திருமணத்தில் அந்த புகையெல்லாம் வரும். ஸ்டாலின் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல. அதனால நான் சொல்றதுன்னா, ஒரு விவாதமா இருக்கட்டும். நான் இஸ்லாமியர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா பத்திரிகை நண்பர்களை சட்டையை பிடிச்சி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். நான் கிறிஸ்தவர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா சட்டையை பிடிச்சி கேள்விகள். நான் இந்துத்துவாங்கிறது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நான் கோட் பண்றேன். சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பை ரிவ்யூ பண்ண மறுக்கிறாங்க. 1995 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு 29 ஆண்டுகளா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எதற்கு ஒரு சின்ன இதுக்குள்ள அடைக்கிறாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அண்ணா இல்ல, நான் பல இடத்துல பேசியிருக்கேன். அது பிடிஐனுடைய ஒரு ஆல் ஃபார்மேட் இன்டர்வியூ. பிடிஐ பொறுத்த வரைக்கும் எல்லா எடிட்டர்ஸும் உட்கார்ந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. டெல்லியில் அவங்க கூப்பிடுவாங்க. எல்லா கேள்வி, அது ஓப்பன் ஹவுஸ் செஷன், என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், நம்ம பதில் சொல்லணும். கிட்டத்தட்ட 20 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த பிடிஐ எல்லாம் ஒருத்தரப்ப 20 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவங்க எடிட்டர்ஸ், பொலிட்டிக்கல் எடிட்டர், எல்லா எடிட்டரும். ஸோ அதில் நான் எப்பொழுதுமே சொல்வதைத்தான் தொடர்ந்து சொல்றேன். இன்னைக்கு இவர்கள் குழம்பி போய் கிடக்கிறாங்க. அறிக்கை அதை ஒருத்தர் அப்போஸ் பண்றாங்க. நான் ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரின்னு எங்கேயுமே சொல்லலையே. யார் நினைச்சுதான் போனாங்க. ஹிந்துத்துவாங்கிற வார்த்தையை மாத்தி அதை அப்படியே பிஜேபி மேல ஒட்ட வைக்கிறாங்க. பிஜேபி ஹிந்துத்துவா கட்சினா பிஜேபி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரிங்கிறாங்க. அதை தெளிவுபடுத்துவதற்கும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக ஒரு வாய்ப்பாக அதை நான் பார்க்கிறேன். வேற ஒன்றும் இல்லைங்க.